الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبل وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் கியாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஜும்ஆவுடைய குதுபாவை கேட்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எடுப்போம், வாழ்க்கையில் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவோம் என்ற உயர்ந்த இஹ்லாசுடன் உயர்ந்த நியத்துடன் கேட்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மேலான கூலிகளை தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் நலவுகள் கைறுகள் உண்டாகுவதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நலவுகள் கைறுகள் உண்டாகுவதாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையில் நலவுகள் கைறுகள் உண்டாகுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊருக்கு நலவுகள் உண்டாகுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுக்கு நலவுகள் உண்டாகுவதாக இருக்கலாம், அல்லது உலகத்திற்கு நலவுகள் உண்டாகுவதாக இருக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் ரெண்டு தான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய வாழ்க்கையில கைறுகள் வேண்டுமா, உங்களுடைய நாட்டுக்குள் கைறுகள் வேண்டுமா,
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நலவுகள் உண்டாக வேண்டுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, முழு வாழ்க்கையுடைய கயிறையும் அல்லாஹ் சொல்லுகிறான். 2 விடயம் தான். முதலாவது ஈமான். இந்த ஈமான் எவ்வளவு சீராகுமோ அன்பார்ந்த சகோதரர்களே, அதுலதான் அல்லாஹ் எல்லா கயிறுகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். 2வது சாலிஹான அமல். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முறையைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுடைய 13 வருட வாழ்க்கையிலையும் அந்த சஹாபாக்களுடைய கல்புக்குள் செய்த உயர்ந்த முயற்சி என்ன தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய கல்புக்குள் நடந்த உயர்தரமான முயற்சி என்ன தெரியுமா? ஈமானுடைய முயற்சி நடக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானுடைய முயற்சி நடக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட நல்லூர்களாக மாறுகிறார்கள் தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களுக்குள் இந்த ஈமானுடைய உயர்ந்த முயற்சி நடக்க நடக்க சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கிறது. وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேட்க கேட்க அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்தோடுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சஹாபாக்களுடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா? வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். சஹாபாக்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மனித புனிதர்களாக மாறுகிறார்கள் இந்த ஈமானுடைய முயற்சி நடக்க நடக்க. அன்பார்ந்த சகோதரர்களே, மக்காவுடைய 13 வருட வாழ்க்கையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு தொழுகையையும் கடமையாக்கவில்லை. அதே போல எந்த ஒரு வணக்க இபாதத்தும் அங்கு கடமையாக்கப்படவில்லை. எப்போது மதீனாவுக்கு சென்றார்களோ அப்பொழுதுதான் இபாதத்துகள் கடமையாக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனிலே ஈமானுடைய பல சம்பவங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமானுடைய பல சம்பவங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு தெரியுமா? உங்களுடைய உள்ளங்களில் உறுதியாக வேண்டும். முழு உலகத்துடைய விடயங்களும் அல்லாஹுவை கொண்டு மட்டும்தான் நடக்கிறது. முழு உலகத்துடைய விடயங்களும் அல்லாஹ்வால மட்டும்தான் நடக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, எந்த அளவுக்கு தெரியுமா? மரத்தில் இருந்த ஒரு இலை விழுகிறதா, அது அல்லாஹுடைய ஏற்பாடு. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் சொல்லுகிறான், மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய ஏற்பாடு. அன்பானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த இலை எந்த நேரத்தில் விழுகிறது, அது எந்த பக்கத்தில் விழுகிறது, அந்த இலை காய்ந்த நிலையிலேயா பழுத்த நிலையிலேயா, பூமியில் வலது பக்கத்தில் விழுகிறதா இடது பக்கத்தில் விழுகிறதா, அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய நம்பிக்கை இது சீராக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான் என்ற உயர்ந்த ஈமான் எங்களுடைய உள்ளங்களில் உறுதியாக வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், முழு உலகத்துடைய கயிறுகளும் உலகத்தில் இறங்க வேண்டும் என்றால் 2 விடயங்கள். முதலாவது ஈமான், 2வது சாலிஹான அமால். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த முதலாவது ஈமான் சீராக வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனிலே பல சம்பவங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். யா ரசூலல்லாஹ், இந்த ஈமானுடைய சம்பவங்களை இந்த உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்துக்கு பக்கத்தால் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு ஊரை பார்க்கிறார்கள். அந்த ஊர் பாலடைந்து, முகடுகள் எல்லாம் உடைந்து, மரம் மட்டைகள் எல்லாம் அழிந்து, காய்ந்து வறண்ட நிலையில் அந்த ஊரை பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த ஊரை அல்லாஹுக்கு செழிப்பாக்க முடியுமா? இந்த ஊரை அல்லாஹுக்கு செழிப்பாக்க முடியுமா? மரணித்து கிடக்கக்கூடிய இந்த ஊரை ஹயாத்தாக்க முடியுமா என்று உஸைர் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த சம்பவத்தை ஒரு வீடியோ என்பதை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ அதே போல் அல்லாஹ் வர்ணிக்கிறான். அவுகல்லதி மர்ர அலா கர்யத்தின் வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா قال أنى يحيي هذه الله بعد موتها. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பலஸ்தீனத்துக்கு பக்கத்தால் செல்கிறார்கள். அங்கே ஒரு ஊரை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ஊர் பாலடைந்து வறண்டு காய்ந்த நிலையில் பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஊரை அல்லாஹுக்கு ஹயாத்தாக்க முடியுமா? அல்லாஹுக்கு இந்த ஊரை உயிர்ப்பிக்க முடியுமா என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கழுதையிலே அவர்கள் செல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்கிறான். அதற்கு பின்னால் அல்லாஹ் எழுப்பாட்டி கேட்கிறான், கம் லபிஸ்த உஸைர், நீங்கள் எத்தனை வருடங்கள் இருந்தீர்கள்? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க கொண்டு வந்த அந்த பழச்சாறு, நீங்க கொண்டு வந்த அந்த உணவு, அந்த பானங்களை பாருங்க. ஃபன்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்னா. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த பானத்தையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த சாப்பாடையும் பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, 100 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் எழுப்பாட்டி பார்க்க சொல்கிறான். 100 வருடங்களுக்கு பின்னால் கொண்டு வந்த சாப்பாட்டை பார்க்கிறார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் கொண்டு வந்ததை பழச்சாறு, அதே போல அத்தி போன்ற பழங்கள் பார்க்கிறார்கள். 100 வருடங்களுக்கு பின்னால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் உலமாக்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு பானம், ஒரு சமைக்கப்பட்ட உணவு, அதனுடைய சூடு கூட 100 வருடங்களுக்கு பின்னால் பார்க்கிறார்கள். அந்த சூடும் அப்படி இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பான சகோதரர்களே, அதே நிலைமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க வந்த அந்த கழுதையை பாருங்க. அன்பான சகோதரர்களே, 100 வருடங்களுக்கு பின்னால் அந்த கழுதையை பார்க்கிறார்கள். நீங்கள் வந்த அந்த கழுதையை பாருங்கள். அந்த கழுதை எலும்புகள் எல்லாம் உடைந்து, அதனுடைய சதைகள் எல்லாம் கரைந்து சாம்பலாக இட்டு போன நிலையில் அந்த கழுதையை பார்க்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய சக்தியை காட்டுகிறான். அந்த கழுதை உடைந்த நிலையில், எலும்புகள் எல்லாம் விட்டு போன நிலையில் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிலையில் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நிலைமையில் அந்த எலும்புகள் எலும்போடு ஒன்றாக சேர்க்கிறது. அதனுடைய சதைகள் அப்படியே போர்த்தி கொள்ளப்படுகிறது. இந்த காட்சியை உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிலையில் அதனுடைய எலும்புகள் ஒன்றோடொன்று சேர்கிறது, அதனுடைய சதைகள் போர்த்தப்படுகிறது. இந்த காட்சியை பார்க்கிறார்கள்.
அதற்கு பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விடயங்கள் எல்லாம் விளங்கியதற்கு பின்னால் فَلَمَّا تَبَيَّنَ لَهُ قَالَ أَعْلَمُ أَنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. இந்த விடயங்கள் அனைத்தையும் விளங்கியதற்கு பின்னால் சொல்லுகிறார்கள், நான் வரும் பொழுது அந்த பலஸ்தீனத்துக்கு பக்கத்தால் ஒரு ஊரை பார்த்தேன், அதை எப்படி அல்லாஹுக்கு உயிர்ப்பிக்க முடியும் என்று நான் சிந்தித்தேன். ஆனால் என்னுடைய கழுதையை அல்லாஹ் என்னுடைய கண்முன்னுக்கு அல்லாஹ் உயிர்ப்பித்து காட்டினான். இப்படி சக்தியுள்ள அல்லாஹுக்கு அனைத்தையும் சக்தியுடையவன் தான் அந்த அல்லாஹ் என்ற உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய அந்த சக்தியை சொன்னார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த ஈமான் எங்களுடைய உள்ளங்களில் உறுதியாக வேண்டும். அன்பானவர்களே, நாட்டுடைய என்ன நிலைமைகள் வந்தாலும் நாம் எதையோ பேசுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முழு உலகத்திலேயும் அல்லாஹ்வால மட்டும் தான் அனைத்தும் நடக்கிறது. அல்லாஹ் அல்லாத வேற எந்த ஒன்றாலையும் இந்த பூமியில் எந்த ஒன்றும் நடக்கவே மாட்டாது. அவர் வந்தால் இவர் வந்தால். அன்பான சகோதரர்களே, மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கவிதையை குறிப்பிடுவார்கள். ஜோலா கஹா ஓலா ஹுவா ஓலா பி உஸ்மே லா ஹுவா ஜுஸ்லா ஹுவா குல்லா ஹுவா ஃபிர் கியா ஹுவா அல்லாஹ் ஹுவா. அவர் வந்தால் இது நடக்கும், இவர் வந்தால் இது நடக்கும் என்று உலகம் சொல்கிறது. அன்பானவர்களே, அது வந்தால் இது வந்தால் யாராலையும் எந்த ஒன்றுமே நடக்க மாட்டாது. இந்த உலகத்தில் அந்த பகுதியால் இவரால் அவரால் எந்த ஒன்றும் அல்ல, மெஜாரிட்டியால் மைனாரிட்டியால் அல்ல. அல்லாஹுவால மட்டும்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, முழு உலகத்துடைய கைர்களும் நாங்க பேசுகிறோம். அந்த அவர் வந்தால் இவர் வந்தால். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறதே 2 நிபந்தனைகள். உங்களுடைய ஈமான் சீராக வேண்டும். 2வது சாலிஹான அமல். அன்பானவர்களே, சாலிஹான அமல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ஈமானையும் சாலிஹான அமலையும் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு எப்படிப்பட்ட செழிப்பை நாங்க தருவோம் தெரியுமா? வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா இஸ்தக்லஃபல் லதீன மின் க்பல் வலா யுமக்கினன்ன லஹும் دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் சாலிஹான அமல் இந்த 2ஐயும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் தெரியுமா? முன்னோல் வாழ்ந்தவர்களுக்கு கொடுத்ததை போல. 2வது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய லேசான ஒரு சூழல். உங்களை நாட்டில உங்களுடைய இஸ்லாத்தை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய லேசான ஒரு சூழலை அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட தீனுல் இஸ்லாம் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அழகான சூழலை நாங்க தருவோம். 3வது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல், பயப்பட தேவையில்ல. அந்த பயம் இந்த பயம் எவ்வளவு பயமும் இல்ல, ஒரு நிம்மதியான ஒரு சூழலை நாங்க தருவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், 2 விடயம், ஈமான் 2வது சாலிஹான அமல். உங்களோட தொழுகை சீராகணும், உங்களோட இபாதத் சீராகணும். நீங்க அப்படியானவர்களாக மாறினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் தெரியுமா?
அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்துடைய வரலாறு, இஸ்லாமிய வரலாறு பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு தான் இஸ்பெயினுடைய வரலாறு. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க ஈமான் சாலிஹான அமலுக்கு கொடுத்த ஒரு வரலாறு தான் இஸ்பெயினுடைய வரலாறு. அன்பானவர்களே, தாரிக் பின் ஜியாத் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்களால் இஸ்பெயின் கைப்பற்றப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்கள் 800 வருடங்கள் அந்த இஸ்பெயினை ஆட்சி செய்கிறார்கள். 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், 2-3 வருடங்கள் 5 வருடங்கள் ஆட்சி செய்வதற்கு எவ்வளவு பெரிய முயற்சி, எவ்வளவு பெரிய திட்டங்கள். அன்பானவர்கள், 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் என்றால் அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும்? அன்பான சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், எந்த அளவு செழிப்பாக இருந்தது தெரியுமா? அந்த இஸ்பெயினுடைய குர்துபாவுடைய சிட்டி, அந்த சிட்டியில் மட்டும் அன்பார்ந்த சகோதரர்களே 700 மஸ்ஜிதுகள் அந்த குர்துபாவுடைய சிட்டியில் காணப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, 6000 மாளிகைகள் அந்த குர்துபாவுடைய சிட்டியில் காணப்பட்டது. அன்பானவர்களே, அந்த ஒவ்வொரு மாளிகைகளிலும் சிற்ப கலைகளால் உருவாக்கப்பட்டு உலகத்துக்கே கட்டிட கலையை அறிமுகம் செய்தார்கள் முஸ்லிம்கள். உலகத்திலேயே மிக அழகான மாளிகைகள் அமைக்கப்பட்டது அந்த குர்துபாவுடைய சிட்டியில் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த குர்துபாவுடைய சிட்டியில் 1000 பப்ளிக் டாய்லெட் வாஷ்ரூம் இருந்தது. உலகத்துக்கு முதலாவதாக சிட்டியிலே இந்த வாஷ்ரூம் அமைக்கக்கூடிய அறிமுகத்தை செய்தார்கள் முஸ்லிம்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, 1000 வாஷ்ரூம். அதே போல நாங்கள் இன்று பார்க்கிறோம், பாதைகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட், அதாவது நடுவில் இருக்கும் வலது இடது பக்கத்துக்கு அந்த லைட் பொருத்தப்பட்டிருக்கும். இதை முதலாவதாக அறிமுகம் செய்தார்கள் அன்றைய ஸ்பெயினுடைய அந்த முஸ்லிம்கள். குர்துபாவுடைய சிட்டியில் தான் முதலாவதாக அந்த லைட் பொருத்தப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாகரீகம் என்றால் மறுமலர்ச்சி என்றால் என்ன என்று சொன்னார்கள் முஸ்லிம்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்தளவு ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், எவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், குர்துபாவுடைய அந்த சிட்டியிலே அமைக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல், அதில் 1000 கட்டில்கள். அந்த ஒரு கட்டிலில் கூட ஒரு முஸ்லிம் நோயாளி காணப்படவில்லை. அல்லாஹு அக்பர்! அந்த ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட மறுமலர்ச்சி. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் எதை தெரியுமா தங்களுடைய கையில் ஏந்தினார்கள்? அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய குர்ஆனை தங்களுடைய கையில் சுமந்தார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட பரக்கத்தை கொடுத்தான் தெரியுமா? எப்படிப்பட்ட பரக்கத் தெரியுமா? அன்பானவர்களே, அல்லாஹுடைய கலாமை அந்த மக்கள் சுமந்தார்கள். அன்பானவர்களே, குர்துபாவுடைய மன்னன் யோசிக்கிறார், என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு பெண்மணிக்கு என்னுடைய மகனை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அவர் சொல்கிறார், என்னுடைய மகனுக்கு ஒரு குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாவான ஒரு பெண்ணை கொண்டு வாருங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு மஷூரா செய்கிறார்கள். நாங்க என்ன செய்வோம் என்றால், நாளைய தினம் மக்ரிபுக்கு பின்னால் இந்த குர்துபா சிட்டி, இந்த முழு குர்துபா சிட்டிக்கும் நாங்கள் ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பு செய்தோம். யாருடைய வீட்டில் குர்ஆனை சுமந்த பெண் ஹாஃபிலா இருக்கிறாளோ, எந்த வீட்டில் குர்ஆனை சுமந்த பெண் ஹாஃபிலா இருக்கிறாளோ, அவருடைய வீட்டுக்கு மேலால் ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வைக்கட்டும்.
அவருடைய வீட்டுக்கு மேலால் ஒரு மெழுகுவர்த்தியை பத்த வைத்தால் எங்களுக்கு விளங்கும் இந்த வீட்டில் ஒரு ஹாஃபிலாவான பெண்மணி இருக்கிறாள், எனவே என்னுடைய மகனுக்கு அந்த பெண்மணியை திருமணம் முடித்து கொடுக்கலாம் என்ற ஆலோசனையின் பிரகாரம் ஒரு ஏலான், ஒரு பகிரங்கமான அறிவிப்பு செய்கிறார்கள். முழு குர்துபாவுடைய சிட்டிக்கும் யாருடைய வீட்டில் ஹாஃபிலாவான பெண்மணி இருக்கிறாரோ அவருடைய வீட்டுக்கு மேலால் நாளைய தினம் மக்ரிபுக்கு பின்னால் ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு முழு திரிய பத்த வைக்கட்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த நாள் மக்ரிபுக்கு பின்னால் அந்த குர்துபாவுடைய இஸ்பெயினுடைய மன்னன் அந்த குர்துபாவுடைய சிட்டியை பார்க்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அந்த முழு குர்துபாவுடைய சிட்டியும் பகல் போல மின்னிக் கொண்டிருக்கிறது, பகல் போல மின்னிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கு மேலாலும் அந்த மெழுகுவர்த்திகள் பத்த வைக்கப்பட்டிருக்கிறது. முழு வீடுகளிலேயும் குர்ஆனை சுமந்த பெண்கள். அல்லாஹு அக்பர். மீண்டும் மன்னன் சொல்கிறார், நாம் இப்படி செய்வோம், அடுத்த நாள் யாருடைய வீட்டிலே முஅத்தா மாலிக் என்ற 10,000 ஹதீஸ்களை கொண்ட அந்த முஅத்தா மாலிக் என்ற கிதாபை எந்த வீட்டிலே எந்த பெண்மணி மனனம் செய்திருக்கிறாரோ அவருடைய வீட்டுக்கு மேலால் ஒரு மெழுகுவர்த்தி பத்த வைக்கட்டும். இதே ஒரு அறிவிப்பை அடுத்த நாள் செய்கிறார். மக்ரிபுக்கு பின்னால் அந்த மக்ரிபுக்கு பின்னால் யாருடைய வீட்டுக்குள் இந்த 10,000 ஹதீஸ்களை கொண்ட முஅத்தா மாலிக்கை பாடமாக்கின பெண்மணி இருக்கிறாரோ அவரது வீட்டுக்கு மேலால் அந்த மெழுகுவர்த்தி பத்த வைக்கட்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல் அடுத்த நாள் அந்த குர்துபாவுடைய சிட்டியை அந்த மன்னன் பார்க்கிறார். அதே போல பகல் போல மின்னிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஈமான் சாலிஹான அமலை எடுத்தார்கள். அல்லாஹ் இவ்வளவு பெரிய பரக்கத், குர்ஆனை தன்னுடைய கைகளிலே சுமந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த குர்துபாவுடைய சிட்டியில் இருந்துதான் முழு உலகத்துக்கும் குர்ஆன் அச்சடிக்கப்பட்டது. பிரிண்ட் மெஷின்களில் அல்ல. 180 பெண்கள் இருந்தார்கள் குர்துபாவுடைய சிட்டியில். அவர்கள் குர்ஆனை எழுதக்கூடியவர்கள். அப்படி என்றால் அவர்களுடைய கல்புக்குள் இருந்த குர்ஆன் எப்படிப்பட்ட ஆணித்தரமாக பதிந்திருக்கும். அல்லாஹு அக்பர். ஒரு விடயத்தை எழுதுவதாக இருந்தால் அந்த குர்ஆன் எந்த அளவுக்கு கல்புக்குள் இருக்க வேண்டும். 180 பெண்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் ஊடாகத்தான் முழு உலகத்துக்கும் குர்ஆன்கள் அச்சிடப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு பரக்கத் அந்த மண்ணிலே இருந்தது. அது மட்டுமல்ல, அன்பார்ந்த சகோதரர்களே, தாரிக் பின் சுவைதான் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், பிரான்சிலிருந்து ஒரு உளவாளிகளுடைய ஒரு குரூப் சிந்தித்தார்கள், இந்த ஸ்பெயினில் இவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியே, இந்த வாலிபர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று யோசித்து ஒரு 2-3 உளவாளிகளை ஸ்பெயினுக்கு அனுப்புகிறார்கள். அந்த உளவாளிகள் வந்து பார்க்கிறார்கள், ஒரு மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரு வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். ஒரு 17 வயது ஒரு வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்க அழுகுறீங்க? அந்த நேரத்தில் அந்த வாலிபர் சொல்கிறார், நான் இப்பதான் குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறேன். அப்ப இந்த உளவாளிகள் கேட்கிறார்கள், குர்ஆனை பாடமாக்கியதற்கு ஏன் நீங்க அழுகுறீங்க? அந்த நேரத்தில் அந்த வாலிபர் சொல்கிறார், என்னை விட சின்ன வயதில 12-13 வயதிலே எத்தனையோ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் குர்ஆனை பாடமாக்கி முடித்து விட்டார்கள். நான் இப்பதான் குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறேன். என்னுடைய தாய் ஒரு வார்த்தையை சொன்னால், நீ குர்ஆனை பாடமாக்காம உன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய சின்ன நண்பர்கள் எல்லாம் குர்ஆனை பாடமாக்கிவிட்டு அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் சென்று விட்டார்கள். என்னுடைய தாய் சொன்னால், நீ குர்ஆனை பாடமாக்காமல் உன்னை எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன் என்று இப்பொழுதுதான் நான் குர்ஆனை பாடமாக்கி விட்டேன் என்று அந்த வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இவ்வளவு பெரிய மறுமலர்ச்சி ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், இப்படி குர்ஆனுடன் நெருக்கமான உறவு
அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த குர்துபாவுடைய திசையிலே அமைக்கப்பட்டிருந்த அந்த ஜாமியுல் குர்துபா, அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே அப்படிப்பட்ட கட்டிட கலைகளால் நிறைந்த ஒரு மஸ்ஜித் உலகத்துடைய வரலாறிலே அமைக்கப்படவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஜாமியுல் குர்துபாவுடைய ஜன்னல்கள் சுப்ஹானல்லாஹ் 360 ஜன்னல்கள், சூரியனுடைய பிரகாசம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜன்னலால் வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஜன்னலால் சூரியனுடைய பிரகாசம், ஒரு நாளைக்கு ஒரு ஜன்னலால் தான் அந்த சூரியனுடைய பிரகாசம் வரும். முழு மஸ்ஜிதுமே அந்த பிரகாசத்தால் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அன்றைய நாள் இந்த ஜன்னலால் அந்த சூரியனுடைய பிரகாசம் வந்தால் அடுத்த நாள் அதே ஜன்னலால் அந்த சூரியனுடைய பிரகாசம் வரமாட்டாது. அந்த அளவுக்கு அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. 900 தூண்கள், அந்த ஒவ்வொரு தூணிலையும் குர்ஆனுடைய எழுத்தணிகள் அமைக்கப்பட்டு அதனுடைய பிரகாசம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஜாமியுல் குர்துபாவுடைய மிம்பர் மேடை அல்லாஹு அக்பர் மாணிக்கங்களாலும் மரகரங்களாலும் அந்த பவளங்களாலும் அமைக்கப்பட்டதுதான் அந்த ஜாமியுல் குர்துபாவுடைய மிம்பர் மேடை. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், சாலிஹான அமல்களுடன் இருந்தார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட செழிப்பை அல்லாஹ் கொடுத்தான். எப்பொழுது குர்ஆனை விட்டு தூரமானார்கள், குர்ஆனை விட்டு தூரமானார்கள், அவர்கள் உலகத்துக்கு அடிமையானார்கள், சாலிஹான அமலை விட்டு தூரமானார்கள். இவ்வளவு பிரபல்யமான இந்த குர்துபாவுக்கு என்ன தெரியுமா நடந்தது? இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தன்னுடைய பிதாயா வன்னிஹாயா என்ற கிதாபில் எழுதுகிறார்கள். என்ன தெரியுமா? அந்த பிரபல்யமான அந்த உயர்தரமான அந்த ஜாமியுல் குர்துபா, இமாம் குர்துபி, அதே போல முஹத்திஸ் அப்துல்லா பின் அப்துர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற மிகப்பெரிய முஹத்திஸீன்கள் குர்துபாவுடைய மிம்பர் மேடை என்ன தெரியுமா நடந்தது? இப்பொழுது கிறிஸ்தவநாதனுடைய சிலை அந்த மிம்பர் மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. செயின்கள் போடப்பட்டு அந்த குர்துபாவுடைய அந்த மஸ்ஜிதுகளிலே உருவப்படங்கள் வைக்கப்பட்டு, அன்பானவர்களே, 2 ரகாத்தோட சொல்ல முடியாத நிலைமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பானவர்களே, குர்ஆனை விட்டும் சாலிஹான அமல்களை விட்டும் தூரம் போக போக இதுதான் உலகத்துக்கு நடக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உண்மையை நான் நீங்களும் விளங்க வேண்டும். அன்பானவர்களே, ஆட்சிகள் அதிகாரங்கள் எது வந்தாலும் நாங்க எவ்வளவு சாலிஹான அமல், எங்களுடைய தொழுகைகள், எங்களுடைய இபாதத்துகள் எவ்வாறு ஆகுமோ அதுதான் உலகத்துடைய ரிசல்ட்டாக அமையும். அது மட்டுமல்ல, பகதாதுக்கு என்ன நடந்தது? அன்பானவர்களே, பகதாத் முழு உலகத்துக்குமே இல்முடைய கல்வியுடைய கோட்டையாக மின்னிக் கொண்டிருந்ததுதான் அந்த பகதாத். அன்பார்ந்த சகோதரர்களே, சாத்தாரியர்கள் செல்கிறார்கள். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் பகதாதுக்கு நுழைய முடியவில்லை. அங்கே தஜ்லா நதி ஓதுகிறது. அன்பானவர்களே, தஜ்லா நதியை கடக்க வேண்டும். என்ன தெரியுமா செய்தார்கள்? பகதாதிலே இருந்த மிகப்பெரிய ஒரு லைப்ரரி தான் தாருல் ஹிக்மா. தாருல் ஹிக்மா கோடிக்கணக்கான கிதாபுகள் கை எழுத்துக்களால் எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு லைப்ரரி தாருல் ஹிக்மா. என்ன தெரியுமா செய்கிறார்கள்? அன்பானவர்களே, தாருல் ஹிக்மாவுடைய அந்த கோடிக்கணக்கான கிதாபையும் இந்த தஜ்லா நதியிலே போட்டு பாலம் செய்கிறார்கள். பாலம் செய்து இந்த சாத்தாரியர்கள் பகதாதுக்கு சென்று ஒரே நாளில் 15 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், 2.5 மாதங்கள் தஜ்லா நதி கருப்பு நிறமாக ஓடியது. தஜ்லா நதி கருப்பு நிறமாக ஓடியது. கோடிக்கணக்கான கிதாபுகளும் அந்த தஜ்லா நதியிலே கரைந்து கருப்பு நிறமாக ஓடியது. எழுதிவிட்டு சொல்கிறார்கள், இந்த விடயத்தை எழுதிவிட்டு சொல்கிறார்கள், இந்த விடயங்களை எழுதுவதற்கு கூட எங்களுக்கு கஷ்டம். ஆனால் இந்த உம்மத் விளங்க வேண்டும், எப்பொழுது ஈமான் சாலிஹான அமலை விட்டு தூரமாகுவார்களோ இதுதான் இந்த உலகத்துக்கு நடக்கக்கூடிய முடிவு என்பதாக எழுதுகிறார்கள்.
எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பானவர்களை, நாட்டுடைய தேர்தல்கள் முடிந்து விட்டது. யார் யாரு எதையோ பேசுகிறார்கள். முதலாவது ஈமான். என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ்வால மட்டும் தான் நடக்கிறது. அந்த அமைச்சு இந்த அமைச்சு அல்ல. நானும் நீங்களும் 5 நேர தொழுகையை சுபஹுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, நல்லோர்களாக மாறும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات لا يستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبل. முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் சாலிஹான அமலுடன் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பூமியில் உங்களுக்கு லேசான ஆட்சி அதிகாரங்கள், இவை அனைத்தையும் நாங்கள் தருவோம். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய இஸ்லாத்தை அழகான முறையில் செயல்படுத்தக்கூடிய, உங்களுடைய இஸ்லாத்தை எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாத ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு பயம், அச்சம் இது ஒன்றும் வராது, நிம்மதியான சூழலை நாங்கள் உங்களுக்கு தருவோம். நீங்க செய்ய வேண்டியது 2 விடயம், ஈமான் சாலிஹான அமல். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நெருக்கத்தை கொண்டு வருவோம். அந்த ஈமான் சாலிஹான அமல்ல மிக முக்கியமானது குர்ஆனுடைய தொடர்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனுடன் நானும் நீங்களும் சேர வேண்டும். இப்பொழுது நிறைய மதரசாக்கள்ல இன்சர்விக்கு கோல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, ஆசை வைங்க, என் வீட்டுல ஒரு ஹாஃபில சரி நான் உருவாக்கணும், என் வீட்டுக்குள்ள குர்ஆன சுமந்த ஒரு ஹாஃபில் இருக்கணும் என்ற ஆசைய ஒவ்வொரு பெற்றோரும் கொண்டு வாங்க. அன்பானவர்களே, இதே சத்தியமாக சொல்லுகிறோம், இதை விட உலகத்தில பெரிய பாக்கியம் இந்த பூமிக்கு மேல வேற எந்தொன்றுமே இல்லை. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹாஃபிலுடைய தாய், அந்த ஹாஃபிலுடைய தகப்பன் அல்லாஹ் கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ் சொல்லுவான், அந்த தாயையும் தகப்பனையும் அல்லாஹ் கூப்பிடுவான். யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, எங்கட நாட்டிலையா முழு நாட்டு மக்களை கூப்பிட்டா எங்களை அழைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கயாமத்துடைய நாள் வரையும் யாரெல்லாம் மரணித்தார்களோ அந்த முழு மனித கோடிகளுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன அலட்சி, அல்லாஹ் என்ன சொல்லுவான். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுவான், அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் 2 வெகுமதிகள். முதலாவது சொன்னார்கள், மேலான ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கிரீடம் வழங்கப்படும். அந்த கிரீடம் எவ்வளவு பிரகாசம் என்றால், அதனுடைய ஒரு முத்துடைய பிரகாசம் உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்தா எப்படி அந்த சூரியன் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ, அதே போல அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் வழங்கப்படக்கூடிய அந்த கிரீடத்துடைய ஒரு முத்து. அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்க, என்ற தலையில் அல்லாஹ் அந்த கிரீடத்தை அணிவிச்சா அந்த முழு மனித கோடியும் எங்களை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, இதுதான் உலகத்துடைய மிகப்பெரிய சந்தோஷம், நாளை மறுமையுடைய மிகப்பெரிய வெற்றி இதுதான் சொன்னார்கள் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அல்லாஹ் 2 ஆடைகளை கொடுப்பான். சொன்னார்கள், முழு உலகத்தை விட்டாலும் அந்த ஆடையுடைய பெருமதி ஈடாக மாட்டாது. அல்லாஹு அக்பர். இந்த கண்ணை தொட்ட பஜார விட்டா இத்தனை கோடி. அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, முழு உலகமும் என்றா சுப்ஹானல்லாஹ், முழு உலகத்தை விட்டாலும் அந்த 2 ஆடைகளுடைய பெருமதி ஈடாக மாட்டாது என்றா. அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில மிகப்பெரிய சொத்து. எனவே அன்பான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையுடைய நாளையில அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால என்ற மகன் அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான், இந்த உலகத்தில நீ எப்படி எப்படி நிறுத்தி ஓதினாயோ அதே போல இந்த கியாமத்துடைய நாளையில இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே போ. அன்பானவர்களே, அல்லாஹ்
சொல்லுகிறான், எந்த இடத்துல நீங்க ஓதி முடிக்கிறீங்களோ அங்கதான் உங்களோட அந்தஸ்து 6666 ஆயத்தை மோதுகிறார். 6666 ஆயத்துக்கு மேலான அவருடைய அந்தஸ்து. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால எங்கட குழந்தைகளை ஹாஃபில்களாக ஆக்குவோம், குர்ஆன சுமந்த நல்லூர்களாக ஆக்குவோம். அன்பானவர்களே, இந்த ஆசை எடுங்க. எத்தனையோ மதரசாக்களுடைய இன்டர்வியூ, எத்தனையோ பாட்டை மதரசாக்கள், இப்படி ஊர்ல எவ்வளவு கயிறுகள் இருக்குது. அன்பானவர்கள், இந்த குர்ஆனுடைய பரக்கத்தான் எங்கட ஊருடைய பரக்கத், எங்கட ஊருடைய பிரகாசம், எங்கட ஊருடைய வெளிச்சம் எல்லாம் இந்த குர்ஆனுடைய பரக்கத் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. அன்பான சகோதரர்களே, அதனால நான் நீங்களும் அந்த நெருக்கத்தை உண்டாக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், இது எல்லாத்துடைய கூலியும் உங்களுக்கு எங்க தெரியுமா விளங்கும்? நாங்க நினைக்கலாம், ஹாஃபிஸாக்கு என்ன செய்யப்பா, என்ன தொழில் செய்யலும், லட்சக்கணக்கு சம்பாதிக்கலுமா? அல்லாஹ் சொல்றான், உங்களோட ரூஹ் எடுக்க குழந்தை. அல்லாஹ் சொல்றான், உங்களோட ரூஹ் எடுக்கும். فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. அல்லாஹ் சொல்றான், அந்த ஹாஃபிலுடைய தாய, ஹாஃபிலுடைய தகப்பன அந்த கபரில வைத்ததற்கு பின்னால் நாங்க திரைகளை திறந்து காட்டுவோம். அப்பொழுதுதான் அவர் அந்த நேரத்துல கூர்மையான பார்வையால பாப்பாரு, என்ன மகனை ஹாஃபிலாக்கினேன், ஆனா உலகத்துல கஷ்டத்தோட தான் 4 புள்ளியோட காலத்தை கழிச்சாரு, சக்கராத்துல சோசிப்பாரு, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் சுமந்து கொண்டு அல்லாஹ் சந்திக்க போறேன் என்பதை விளங்குவார் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பானவர்களே, அந்த ஹாஃபில்களை உருவாக்குவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குதுபாவுடைய சுருக்கம், தனி மனிதனுடைய வாழ்க்கை, உலகத்துடைய கயிர், நாட்டுடைய கயிர், எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய 2 நிபந்தனை. முதலாவது ஈமான், 2வது சாலிஹான அமல். அந்த சாலிஹான அமலில் மிக முக்கியமானது குர்ஆன். இதை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த நல்லோர்களாக மாறுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். உன்னை நெருக்கத்தோடு வாழணும் யா அல்லாஹ், நல்லோர்களாக வாழ வேண்டும் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், ஈமான்ல உறுதியத்தா யா அல்லாஹ், சாலிஹான அமல்கள்ல யா அல்லாஹ் உறுதியத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன் குர்ஆனோட நெருக்கத்தை தா யா அல்லாஹ். எங்களை குழந்தைகளை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக இந்த உலகத்தில் உருவாக்கிவிட்டு எங்களோட ரூஹ் எடுத்துடு யா அல்லாஹ். எங்களை எல்லோரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ், எங்களை அனைவரையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். இந்த ஊரை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். இந்த ஊரில் இருக்கக்கூடிய மதரசாக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். உன்னுடைய ஹஸானாவில் இந்த உதவிகளை கொடுத்துறியா அல்லாஹ். அதனுடைய பரக்கத்தை இந்த ஊருக்கு நீ இறக்கிறியா அல்லாஹ். இவர்களுடைய வியாபாரத்துல, பொருளாதாரத்தில் எல்லாத்திலையும் ஹலால் நிறைந்த பரக்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ். நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.